ரொம்ப ஈஸியான சிக்கன் கிரேவி இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றாமல் ரொம்ப சிம்பிளான ஒரு கிரேவி தான். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு, ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஹோல் கரம் மசாலா, அதாவது பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய், கல்பாசி, பிரிஞ்சி இலை இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டேன். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 20 பல் சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு 1 2 நறுக்கி போட்டிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டால் தான் நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஸோ அதனால் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு 2 தக்காளி எடுத்திருக்கேன், அந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி வதங்குறதுக்கு இந்த குழம்புக்கு தேவையான அளவு நம்ம வந்து உப்பு, கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்னால், இந்த வெங்காயம் தக்காளி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அந்த தக்காளியோட தோல் மசைகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். அப்போ தான் இந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிள், ஈஸியாக பண்ணிடலாம் இந்த கிரேவி. ஒரு 15 மினிட்ஸில் பண்ணிடலாம். டக்கு டக்கு டக்கு. நான் 1/2 கிலோ சிக்கனை உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 4-5 டைம் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கிலோ சிக்கனை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சிக்கனில் வந்து நம்ம இந்த மாதிரி போடும்போது உடனே தண்ணி ஊற்றிடக்கூடாது. அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக கவனிச்சுக்கோங்க. மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், சிக்கன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன். சிக்கன் மசாலா இல்லைன்னா நீங்கள் மிளகாத்தூள், மல்லித்தூள் கூட போட்டுக்கலாம். நான் வந்து சிக்கன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள். இந்த ஸ்டேஜில் நீங்கள் லைட்டாக சிக்கன் மசாலா கம்மி பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இப்போ இந்த மசாலாலாம் வந்து இந்த சிக்கனில் போட்டு எல்லா சைடும் பரட்டி எடுத்துக்கலாம். எல்லா சைடும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டு, நம்ம கொஞ்சம் கூட தண்ணியே ஊற்றக்கூடாது. இந்த சிக்கன் வந்து இந்த மசாலாலே நல்லா வேகணும். நம்ம மூடி வைக்கும்போது அந்த சிக்கனில் இருக்க தண்ணியே வந்து நல்லா நம்மளுக்கு வந்து இந்த மசாலாவில் இறங்கி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் உடனே தண்ணி மட்டும் ஊற்றிடாதீங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் நேரம், அதாவது 98% குக் ஆகிடணும் சிக்கன். இதில் நம்ம தண்ணியே ஆட் பண்ணல, ஆனால் இவ்வளோ தண்ணி வந்துருக்கு பாருங்கள், சிக்கன்லேருந்து இவ்வளோ ரிலீஸ் ஆகிருக்கு. ரொம்பவே ஈஸியான இந்த ஒரு கிரேவி தான் இது. இப்போ இந்த தண்ணி ஓரளவு நல்லா சுண்டிருச்சு. இந்த சுண்ணதுக்கப்புறம் இப்போ தான் இதில் வந்து ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் பண்ண போகிறோம். இந்த சிக்கனோட டேஸ்ட்டே வேறு லெவல் கொண்டு போகிறது. அதாவது ஒரே ஒரு தேங்காய் எடுத்து நல்லா திக்கான தேங்காய் பால் இதில் ஆட் பண்ண போகிறேன். இது இறக்குறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி இந்த தேங்காய் பால் ஆட் பண்ணணும். தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. 2 நிமிஷம் முன்னாடி இந்த தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு ஜென்டலாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கரெக்டாக வேக வச்சிட்டிங்கன்னா உங்களோட சிக்கன் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். நம்ம இறக்க போகிறப்ப மல்லித்தலைக்கு பதிலாக கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணி பாருங்கள், டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து சப்பாத்திக்கு தான் நான் வச்சு ட்ரை பண்ணேன். இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கனால கொஞ்சம் கேரளா ஸ்டைல் மாதிரி ட்ரை பண்ண செம்மையாக இருந்துச்சு டேஸ்ட். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.